பாமகவின் உட்கட்சி பூசலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில பாத்தீங்கன்னா, நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதாக உள்ளிட்ட 16 விஷயங்களை முன்னிறுத்தி அன்புமணி ராமதாஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரையின் பேரில் இவர் கட்சி விரோத போக்கில் செயல்படுவதாக கூறி அவரை அன்புமணி ராமதாஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் செயல் தலைவர் பதவியில் நீக்கம் செய்தார். இந்த உத்தரவு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியே என்று சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா எதுவும் அசம்பாவிதம் நடக்காம கூடாதுன்றதால் நேற்றே தைலாபுரம் இல்லத்துல போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் அங்கு ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டிவனத்தில் மத்திய சங்கம் அங்க செயல்பட்டு வருது. இந்த சங்கத்துல அந்த திண்டிவனத்துல பாத்தீங்கன்னா வருகின்ற 17ஆம் தேதி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டில் உயிரிழந்த 21 பேருக்கு அஞ்சலி செலுத்த அன்புமணி ராமதாஸ் வருகை தர உள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர் அந்த அலுவலகத்தை பூட்டு போட்டதால் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. அங்கு குவிந்த ராமதாஸ் தரப்பு மற்றும் அன்புமணி ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால அப்பகுதியில் பெரும் பரபரப்பை காணப்பட்டு வருகிறது. மேலும் திண்டிவனம் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க.